பட்ஜெட்ன்றது வந்து ஒரு நடைமுறைங்க. ஒவ்வொரு வருஷமும் இது நடக்குங்க. பட் போன பட்ஜெட்ல பண்ணதெல்லாம் இந்த பட்ஜெட்ல வந்து முடிச்சிட்டாங்களான்னு பார்த்தா கண்டிப்பா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது. இந்த பட்ஜெட்ல வந்து நம்ம வந்து விமர்சிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் எதுவுமே இல்லைங்க. ஏன்னு சொன்னாங்க, இந்த பட்ஜெட் வந்து அவ்வளவுதான். ஏன்னாங்க, ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களோட எதிர்பார்ப்பை வந்து இவங்க என்னைக்குமே ஃபுல்ஃபில் பண்ணது கிடையாதுங்க. இந்த அரசாங்கம் மட்டும் இல்லை, யாரும். ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ் வந்து பட்ஜெட் வரதுக்கு முன்னாடி என்ன நினைப்பாங்கன்னு சொன்னாங்க, நம்மளோட வருமான இதை வந்து கூட்டுவாங்க, 2.5 லட்சத்திலிருந்து 5 லட்சம் ரூபாய் ஸ்லாப் மாற்றுவாங்க. இது வந்து இங்க ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பட்ஜெட்டுக்கு முன்னாடியும் எல்லாரும் விவாதிக்கிற ஒரு விஷயம் தாங்க. ஆனால் இது வரைக்கும் அதை நடைமுறைப்படுத்தவே இல்லைங்க. இன்னொன்னுங்க, சிறு தொழில் குறு தொழிலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபண்ட் அலாகேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது நடைமுறையில் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ நாள் நடக்கும்னா இது ஒரு நீண்ட கால ப்ராசஸ். இது வந்து ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணதெல்லாமே நீங்கள் இன்னும் ஃபுல்ஃபில் ஆயிருக்காதுங்க. இப்போ இவங்க என்னதான் அனௌன்ஸ் பண்ணாலும் ஒரு சிறு தொழில் பண்ணுறவர் போயிட்டுங்க பேங்க்ல போய் லோன் கேட்டார்னா அந்த பேங்க்கும் அவர் கோஆப்ரேட் பண்ணி கொடுத்தா தான் அந்த தொழில் நடத்த முடியுங்க. இப்போ எஃப்ஐஸ் யோசிப்பாங்க, இதுக்கு நடுவில் வந்து கேபிட்டல் கெயின் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, லாங் டைமுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, ஷார்ட் டைமுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ லாங் டைமுக்கு இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2.5% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 10லேருந்து 12% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒரு லாங் டைமில் போது லாபம் அதிகமாக வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த 2% வந்து பெருசாக அதிகமாக இருக்காதுங்க. பட் ஷார்ட் டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15லேருந்து 20% ஆக்கிட்டாங்க. பட் ஷார்ட் டைமில் பண்ணுறவங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய லாபம் கிடைக்குமான்னு வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாதுங்க. அப்போ ஷார்ட் டைம் ட்ரேடருக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துங்க அந்த டேக்ஸ் வந்து பேடனாக தான் இருக்குங்க. அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தையில் வந்து ஏற்கனவே திறமில்லாத ஒரு விஷயத்தை வந்து அவங்க நடத்திட்டு இருக்கும்போது இதோட பேடனையும் கொண்டு வரும்போது என்னன்னா முதலீட்டாளர்கள் அந்த நம்பிக்கைத்தன்மை பயம் தானாகவே வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. இந்த பட்ஜெட்டுக்கும் இப்போ நடக்கிற விஷயத்துக்கும் மார்க்கெட் கரெக்ஷனுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாதுங்க. மார்க்கெட்ன்றது இப்படி தான் இருக்கும்ன்றது நம்ம ஃபர்ஸ்ட் மைண்டில் செட் பண்ணிக்கணும். இது பட்ஜெட்ன்றது நடைமுறைங்க. இந்த நடைமுறை வந்து புள்ளி விவரம் எல்லாம் கரெக்டாக இருக்கும்னு என்றைக்குமே சொல்ல முடியாதுங்க. அதனால இதை வந்து நம்ம வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டிய விஷயமே இல்லைங்க. முதலீட்டாளர்கள் மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க நீங்க வந்து முதலீடு பண்ண ஆரம்பிங்க, அவ்வளவுதாங்க. இப்போ இந்த மாதிரி இறங்கி இருக்கா, கண்டிப்பாக நீங்கள் முதலீடு பண்ணுங்க. நான் சொல்கிறது தாங்க, கவர்மெண்ட் செக்டரே நிறையா இருக்குங்க. இந்த வாட்டி அவங்க வந்து பாயிண்ட் அவுட் பண்ணது 2 விஷயம் தான் பண்ணாங்க. என்டிபிசியும் பிஹெச்எலும் மட்டும்தான் பேரை குறிப்பிட்டு வந்து அந்த 2 ஸ்டாக்கை சொன்னாங்க. உடனடியாக அது ஒரு பூம் ஆச்சு, திரும்பி நார்மல் நிலைக்கு வந்துருச்சுங்க. மற்ற எந்த செக்டாருக்கும் அவங்க பெரிய பெனிஃபிட் கொடுத்த மாதிரி அதுக்கு உண்டான பேச்சுகளையே அவங்க வந்து பேசலைங்க. அதனால் இப்படி இருக்குங்க. இப்போ ரயில்வே பங்குகள்லாம் என்ன ஆகிட போகுது, கண்டிப்பாக மேல் நோக்கி தான் போய் ஆகணுங்க. மாதிரி நீங்கள் கவர்மெண்ட் செக்டார்ஸில் நல்ல செக்டார்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த டவுனை வச்சு இந்த மாதிரி சில விஷயங்களை வச்சு வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து பயத்திலையோ வெளியில் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. நீங்கள் போய் டக்குன்னு போய் வெளியில் எடுத்துறதோ தேவையில்லைங்க. இது நாளடைவில் வந்து மேல் நோக்கி தான் போகுங்க. இப்போ ஷார்ட் டேர்ம் போட்டிருக்கக்கூடிய ஒருத்தர் டக்குன்னு ஸ்டாக் விற்கணும்னு முடிவு பண்ணுறாருன்னா அவருடைய ப்ராஃபிட் எப்படி கால்குலேட் பண்ணிக்கணும் சார்? இல்லை, அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த பெனிஃபிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh வரைக்கும் நீங்கள் பெனிஃபிட் எடுத்துக்கலாங்க. இப்போ அது வந்து 125 ஆக்கியிருக்காங்க, ஒரு 25,000 கூட்டியிருக்காங்க. அதுக்கு மேலே நீங்கள் லாபம் வரும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான டேக்ஸை வந்து நீங்கள் வந்து பே பண்ணி தான் ஆகணுங்க. நான் என்ன சொல்கிறேங்க, ஸ்டாக் மார்க்கெட்ன்றது ஷார்ட் டைமே டிசைட் பண்ணாதீங்க. இது ஒரு லாங் டைம். அந்த லாங் டைம் மைண்ட் செட்டோடு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைமில் வந்து நிறைய பேர் வந்து கல்யாணத்துக்கு வச்சிருக்கிற பணம், காலேஜுக்கு வச்சிருக்கிற பணம் எல்லாம் இப்போ என்ன மார்க்கெட் புல் மார்க்கெட்டையே பார்த்தவங்களுக்கு அது ஓகே. இந்த மாதிரி மார்க்கெட் கரெக்ஷன் வரும்போது நீங்கள் போய் மாட்டிப்பீங்க. ஒரு லாங் டைமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். லாங் டைமாக இன்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லம்சம் அமௌண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னா லம்சம் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் கையில் என்ன கிடைக்குதோ மாதம் 500 1000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. அதுதான் உங்களுக்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்குங்க. அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் இந்த மாதிரி வாங்கும்போது இறங்கினாலும் உங்களுக்கு ரேட் வந்து ஆவரேஜ் ஆகிட்டே இருக்குங்க. உங்களுக்கு வந்து பயம் இருக்காதுன்றது தான் இங்கே முக்கியங்க. அதே மாதிரி ஒரு லம்சம் அமௌண்ட் இருக்குங்க, நான் போட்டுட்டேங்க மியூச்சுவல் ஃபண்ட்லையோ இல்லையோ ஸ்டாக்லையோ, ஹோல்ட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனையாயிடாதுங்க. எதுவும் வந்து ஜீரோ ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாதுங்க. அதுக்குண்டான வாய்ப்புகளை பற்றி நம்ம சிந்திக்க கூட கூடாதுங்க. நாள் எடுக்கும், இறங்கிட்டு ஏறத்துக்கு கொஞ்சம் நாள் எடுக்குமே வழியா அது மேல் நோக்கி தான் போயாகணும்ன்றதுல முதலீட்டாளர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க. இந்த பட்ஜெட்டை வச்சு பெரிய ஒரு கால்குலேஷன் வந்து நம்ம பண்ண முடியாதுங்க, பண்ணவும் கூடாதுங்க. இதுக்காக நம்ம பேனிக் ஆகி கோல்டு வாங்காம இன்னும் கொஞ்சம் இறங்கிடும் போல இருக்கேன், நான் 40,000 வர வாய்ப்பு இருக்கா, வரத்துக்கு வாய்ப்பு இல்லைங்க. இதெல்லாம் சின்ன சின்ன ஷேக்குங்க. அதுக்காக வாங்குறதை நம்ம வாங்கிக்கிட்டே தான் இருந்துகிட்டு இருக்கணும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைன்றது முதல் புரிஞ்சுக்கணும்.